இது வீடா இல்ல அமேசான் காடா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னடா இவ்வளவு வீடு இருக்கு, திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீல். வாங்க, இது என்னுடைய ஃபேவரட் பிளேஸ். ஓ, ஃபுல்லாவே கண்ணாடியா சார்? எஸ். நல்ல வேலை, கீழே போயிடுமோன்னு நினைச்சேன். சேஃப் பிளேஸ் தான். ஓகே ஓகே சார். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குல்லையா கண்ணாடி? இது 12 mm டஃப் அண்ட் கிளாஸ், கீழே பெல்டடு. நல்லா இருக்கு இதுக்குள்ள டிராவல் பண்றது. மூஞ்சலே ஒரு சந்தோஷம். இதுல இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் இருக்கு. இந்த ரெஸ்ட் ஓ ஐதர் சைடு மாத்திக்கலாம். ஓ, இந்த பக்கம் மாத்திக்கலாம் இல்லையா? இது வீட்லயே பண்ணது. ஓகே. இந்த கிளாம்ப் மட்டும் வெளியில வாங்கினோம். வாங்க, நம்ம இதான் நம்ம பாத்ரூம் சார். ரெஸ்ட் ரூம் ஒரு பார்க்க வேண்டிய இடம். ஜெனரலா வீட்டுக்கு யாராவது வந்தா ரெஸ்ட் ரூம் காட்ட விருப்பப்பட மாட்டாங்க. நம்மளும் அவாய்ட் பண்ணுவோம். ஓகே, புது இடத்துக்கு போனா குடும்பம் அந்த மித்த உடைக்கணும்னு இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான். வாவ். சோ அது ஏன் பண்ணணும்? ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்க கூடாது. It should be a place where people should fall in love with. ஓகே, இங்கேயும் பிளான்ஸ் தான். ஆமா. வாவ். ஸோ நவராத்திரி கொலு இல்லையா சார்? கொலுக்கு பாருங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயும் கார்டன். எஸ். வாவ். ஸோ இங்கே என்ன பார்த்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். முக்கியமான அறை இல்லையா, விருந்தாளிகள்லாம் வந்து மேட் ஆஃப் வுட். ஐ லவ் வுட், ஐ லவ் ஆன்டிக்ஸ். அதனால இது ஓவர் பீரியட் ஆஃப் 10 years டெவலப் பண்ணதான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஒரு ஆன்டிக் ஷாப்பு, அது ஆக்ஷனில் தருவோம். சண்டே ஆக்ஷன் இருக்கும், ஸ்பெஷல் ஆக்ஷன் இருக்கும். ஓ, இப்போ வீடுன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் ஓடிட்டு நம்ம ரிலாக்ஸேஷன் வந்து நிறைய விஷயத்தை யோசிக்கிறதுன்றதே வீடு தான். அது மிகப்பெரிய சொத்து. வாடகை வீடாக இருந்தாலும் கூட அதை சின்ன சின்ன அழகாக மாற்றி நம்மளுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுன்றதும் ஒரு கனவுன்னு. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிட்டியில் பிறந்தவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, கிராமத்துக்கு போய் பார்த்துருந்தா ஒருவேளை அவங்களுக்கு ஒரு ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் கோட் பண்ணுவேன் எப்போவுமே, மகாகவி தேசிய கவி பாரதியோட அந்த அருமையான பாடல் ஒன்று, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழணும்னு ஆசைப்படாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனா அது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு வடிவகுத்து கொடுத்து அது இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கு சார்? அதை பத்தின சில விஷயங்கள் சொல்லுங்க. அதான் நம்ம ரொம்ப விரும்பி பண்றதால நீங்க பார்த்துருப்பீங்க, இடம் இல்லைங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ். நான் ரூஃப் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெஸ்ட் ரூம் ஃபில் பண்ணிட்டேன், பெட்ரூமில் இருந்து எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. ஸோ தெர் இஸ் வே, இஃப் தெர் இஸ் வில் தெர் இஸ் வே. ஓரளவு 100% ஒரு செடி கூட வைக்க முடியாதுங்கிற கண்டிஷன் யாருக்கும் இல்லை. இது மனசளவில், உடல் அளவில், குடும்பத்துடைய மகிழ்ச்சி அளவில் எந்த அளவுக்கு இது பங்களிப்பு கொடுக்கும்? எல்லாம் இது ஸ்ட்ரெங்தன். நீங்கள் சொன்ன எல்லா ஃபேக்டருக்கும் இது உரம். இதெல்லாம் ஹேங்கிங் பார்ட்ஸு வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நானாக உருவாக்கின இடம். அதுதான் பரவாயில்ல, வித்தியாசமாக இருக்கு இல்லையா சார்? அதே மாதிரி இது செட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இதுவும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அது கீழே வச்சா பெருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அது இதுன்னு மொத்தம் எவ்வளோ விதமான பிளான்ட்ஸ் வச்சுருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட 100 இருக்கலாம், வெரைட்டிஸ்னு பார்த்தா. ஸோ 100 இருக்கலாம். அது டவுட். நான் என்ன விரும்புதான் நான். ஓகே.